அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆடி மாதங்களில் வழக்கமாகவே குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி போகாதவங்களாக இருந்தால் கூட இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் உங்கள் குலதெய்வத்துக்கான வழிபாடை நீங்கள் செய்யுங்க. அப்படி நீங்கள் போய் உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு பொருளை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில் வர ஏற்றத்துக்கும் தாழ்வுக்கும் முக்கியமான பங்காக வகிக்கிறது அந்த நபரோட குலதெய்வம் தான். குலதெய்வம் தான் அந்த நபரோட குலத்தை காப்பாற்றும். ஏன்னா ஒருத்தனோட வாழ்க்கையில் அவன் செய்கிற நல்லதும் கெட்டதும் பார்த்து அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத பார்த்து தான் மற்ற தெய்வங்கள் அவனோட கர்ம வினைகளை கணிச்சு தான் உதவி செய்யும். ஆனால் குலதெய்வம் ஒன்று தான். நம்ம கஷ்டம்னு நினச்சாலே போதும், நம்ம முன்னாடி வந்து நிற்கும், நம்மளோட கவலைகளுக்கு பதில் சொல்லும். மற்ற தெய்வங்கள்கிட்ட நம்ம போய் கேட்கணும், போய் முறையிடணும், அப்போ தான் அந்த தெய்வம் உதவி செய்யும். ஆனால் குலதெய்வம் அப்படி இல்லை. நீங்கள் போய் மனசில் நினச்சிங்கனாலே போதும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வழக்கமான ஒரு குலதெய்வ பூஜை செஞ்சிட்ருக்கீங்கன்னா நீங்கள் நினைக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. குலதெய்வம் நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து நிற்கும், உங்கள் குடும்பத்தை தன்னோட கைப்பிடியில் வச்சு தாங்கும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அந்த குலதெய்வத்தை மறக்காமல் வருஷமோ இல்லை மாதமோ நம்ம செய்ய வேண்டிய வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். அப்படி அந்த குலதெய்வத்துக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகணும்னா, முக்கியமாக அந்த குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். சக்கரை பொங்கல் வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது தான் குலதெய்வத்துக்கு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கும். அதுவும் நம்ம தனியாக போகிறத விட நம்ம சுற்றம், நம்மளோட சொந்த பந்தம், அந்த குலதெய்வத்தை சார்ந்த மக்கள் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப பலன் கொடுக்கும். அடுத்து நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். பச்சை மாவை நம்ம இடிக்கணும். பச்சரிசி வாங்கிட்டு வந்து உரலில் இடித்து சில பேர் மாவிளக்கு போடுவாங்க, அதுதான் முறை. ஆனால் இப்போத்த காலத்தில் உரல் வச்சு இடிங்க அப்படின்னு சொன்னால் யாரும் செய்ய போகிறதில்ல. மிஷினில் கொடுத்தோ இல்லை நம்ம வீட்லேயோ அரைச்சி அதை மாவாக செஞ்சு மாவிளக்கு எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலில் மாவிளக்கு போடணும். அந்த பச்சை மாவை அந்த கோயிலில் வந்த பக்தர்களுக்கு நம்ம பிரசாதமாக கொடுக்கலாம். அது ரொம்ப விசேஷம் கொடுக்கும். நம்ம குலதெய்வம் எதிர்பார்க்கும், நமக்காக அவன் என்ன கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கும். அந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு மாவிளக்கு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப விசேஷம். ஆதி காலத்திலேருந்து நம்ம மக்கள் நம்மளோட குலதெய்வங்களுக்கு செய்கிற வழிபாட்டில் முக்கியமாக இருக்கிறது சக்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது, மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது. குலதெய்வத்துக்கு வருஷம் ஒரு டைம் போனீங்கனாலும் சரி, உங்களால் முடிஞ்சது. நிறையா பேர்த்தினால வறுமையின் காரணமாக அந்த தெய்வத்துக்கு எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம். இப்போது நல்லா பண வசதி இருக்கிறவங்க அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை செய்யலாம். புது புடவை வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், மாலை செஞ்சு போடலாம், என்னென்ன வேணால் செய்யலாம். அந்த குலதெய்வத்தை நம்ம மறக்கக்கூடாது. அதுக்கான வழிபாடுகளையும் அதுக்கான பூஜைகளையும் நம்ம தவறாமல் செஞ்சிட்டே வரணும். ஆனால் எல்லாத்தினாலையும் அந்த வசதி இருக்காது. வசதி இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லை அதுவும் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. ஒரு அரைப்பிடி அரிசி போட்டு நீங்கள் இடித்து மாவிளக்கு செஞ்சிங்கனாலே போதும். அழகாக பெரிய ஒரு மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதை கொண்டு போய் உள்ளே கொடுத்தீங்கன்னா சாமி பாதத்திலே வைப்பாங்க அந்த தீபத்தை. அவ்வளோ விசேஷம் கிடைக்கும். இது போக முக்கியமாக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது என்னென்னா, சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இருந்தது. அப்பெல்லாம் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்துக்கு வச்சு வழிபாடு செய்கிற வழக்கம் இருந்தது. இப்போ அந்த வழக்கங்கள் இல்லை. குலதெய்வ கோயில் அப்போல்லாம் இந்த மாதிரி கோயிலாக இருக்காது, ஒரு இடமா இருக்கும். வெறும் ஒரு கல்லோ இல்லை ஒரு தெய்வத்தோட சிலையோ அது மட்டும்தான் இருக்கும். நம்ம போய் வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இப்போ காலத்துக்கட்டத்தில் கோயிலாக மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த வழக்கங்களை நம்ம மறக்கக்கூடாது. சாதம் கட்டி எடுத்துகிட்டு போகணும். என்ன சாப்பாடு செய்கிறீங்களோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. புளி சாதமோ தக்காளி சாதமோ தேங்காய் சாதமோ உங்களால் எது முடியுமோ அதை செஞ்சு எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வத்துக்கு கொடுங்க, அதை படைப்பாங்க. படைச்சதுக்கப்புறம் அங்கே வர மக்களுக்கு அதை கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே சாப்பிடுங்க. அதை தான் குலதெய்வம் விரும்பும். நீங்கள் அந்த குலதெய்வத்தை மகிழ்ச்சியாக நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் அந்த தெய்வம் ரொம்ப மனசு குளிர்ந்ததுன்னா உங்களுக்கு வாரி வாரி வழங்கும். எந்த தெய்வமுமே செய்யாதது குலதெய்வம் மட்டும்தான் செய்யும். அவ்வளவு அன்பும் கருணையும் குலதெய்வத்திடம் மட்டும்தான் கிடைக்கும். இந்த முறை குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்போ இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. இதே மாதிரி
இன்னும் பல தகவல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் நான் கொடுப்பேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பயன்படுத்துங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.